இன்றைக்கான ஐபிஎல் மேட்ச் 42 ஆர்ஆர் vs ஆர்சிபியோட மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரீம் 11 டீம் டாஸ் யார் வின் பண்ணுவா, வின் பண்ண யார் வாய்ப்பு இருக்குது, பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 பொறுத்தவரை சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லிவிங்ஸ்டன் உள்ளே விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்ஆரில் வந்து லெஃப்ட் பேட்ஸ்மேன் நிறையா இருக்காங்க. ஸோ ஒரு லிவிங்ஸ்டனோ இல்லை வேறு ஸ்பின்னர் யாராவது ஸ்வப்னில் சிங்கோ யாராவது ஒருத்தர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆனால் யார் வெளியே போவா யார் உள்ளே வருவா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பெங்களூர் கிரவுண்டில் வந்து அவங்க தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ லைனப் வந்ததுக்கப்புறம் நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணேன். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சாம்சன் வந்து அன்அவைலபிள், இந்த மேட்ச்சுக்கு வந்து அவர் ப்ளே பண்ண மாட்டார், அவர் இன்ஜுரி காரணமாக. அதனால் அந்த புது பையன்தான் விளையாடுவார், 14 வயசு. ஸோ சேம் டீமோடு தான் போக வாய்ப்பு இருக்குது. மிச்சம் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த டீமே அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான டீம் தான். கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் வின் பண்ண அதிகப்படியான பெர்சன்டேஜ் இருக்குது. ஓகே, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சின்னசாமி கிரவுண்டு பெங்களூரில் நடக்கு. ஸோ ஒரு சின்ன கிரவுண்டு. பவுலிங்கை பொறுத்த வரைக்குமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஃபஸ்ட்டு விக்கெட் எடுக்க முடியும். அதுக்கடுத்து இடையில வந்து ஸ்பின்னர்ஸ் 1 இல்லைனா 2 தான் எடுக்க முடியும். ஸோ வந்து ஒரு 50-50 தான். ஆவரேஜ் ஸ்கோர் 177 கொடுத்துருக்காங்க. நம்ம 185+ கொடுப்போம். டாஸ் யார் வின் பண்ணுவோம் பார்த்தா ஆர்ஆர் வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து 50-50 தான். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஈக்குவலாக போனோம். லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஆர்சிபி 3 இவங்க 2, அதுக்கு 6 மேட்ச் பார்க்கும்போது 3-3 ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டோட எதிரப்படி பார்க்கும்போது 50-50 தான். யாருனாலும் வின் பண்ண அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. இந்த மேட்சோட கிவ்அவே சேலஞ்ச் கான்டெஸ்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 100 ரூபீஸ் கொடுத்துறேன். ரூல் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக்கு கமெண்ட் வந்து மஸ்ட்டாக பண்ணியிருக்கணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிடுங்க. ஓகே, பெஸ்ட்டு பிளேஸ் பார்ப்போம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சால்ட் வந்து ஒரு அதிரடியாக ஒரு 20 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லைனா பெரிய ஸ்கோர் அடிக்கிறனால இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அவுட் ஆக அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வந்து நீங்கள் ரொட்டேஷன் பிளேயரில் வச்சுக்கோங்க. நான் அதான் பெஸ்ட்டு இதில் கொடுக்கல, ஆவரேஜாக தான் இருக்குது. ரஜத் படிதார் நல்லா விளையாடுவார். ரஜத் படிதார் இல்லைன்னா ஜெய் சர்மா இவங்க 2 பேர் விளையாடர்ஸ் ஆவரேஜ் ஒரே ஈக்குவல், நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. படிக்கல் இன்றைக்கி மஸ்ட்டு நாக் ஆட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு 30+ இல்லை 25+ அடிக்க அதிக சான்ஸ் இருக்குது. ரொமாரியோ ஷெப்பர்ட் இன்றைக்கி விளையாண்டார்னா செம்ம பிக்காக இருக்கும். அவருக்கு ஒரு கேப்டன் சான்ஸ்னால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவர் பேட்டிங் வரும்போது செம்மையாக ஒரு 30+, பவுலிங் போட்டார்னா ஒரு விக்கெட் எடுக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஜாஸ் ஏசலூட்டை பொறுத்த வரைக்கும் இன்சியலாக விக்கெட் எடுக்கிறதுல அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அவருக்கும் நீங்கள் ஒரு கேப்டன் சான்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி எஸ் தயால் மிடில் ஆர்டர் ஓவர் போடும் போது 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அவரும் நீங்கள் டீமில் கொண்டு வந்துக்கோங்க. மிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் டீட்டெயில் வேணும், ஃபுல் 12 பிளேயர்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன பிளேயர்ஸுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஜுரேல் பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் வரும்போது ஒரு 30+ அடிக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. அவர் நல்லா ப்ளே பண்ணுவார். ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்குமே ஒரு டீசெண்டான ஸ்டார்ட் இருக்கும். ஸோ 25+ அடிக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. சூரியவன்சியை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணி அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவரை வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பிளேயரில் வச்சுருக்கேன். பராக் இன்றைக்கி வந்து ஒரு மஸ்ட் இன்னிங்ஸ் நாக் ஆடுவார். கண்டிப்பாக நல்லா விளையாட அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அஸ்ராங்க இந்த கிரவுண்டில் அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பவுலிங் போட அதிக வாய்ப்பு இருக்குது. 2 விக்கெட்டு கிட்ட எடுக்க சான்ஸ் அதிகம் இருக்குது. ஆர்ச்சரும் ஜாஸ் ஏசலூட்டுமே ஒரு மஸ்ட்டு இருக்குது. 3 விக்கெட்+ எடுக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 2 விக்கெட் இல்லைனா 3 விக்கெட் கிட்ட எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி சர்மாவை பொறுத்த வரைக்கும், சந்தீப் சர்மாவை பொறுத்த வரைக்கும்
லாஸ்ட் நேரத்தில் வந்து ஒரு விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பிளேயர்ஸை போடுங்க. ரொட்டேஷன் பிளேயர் பார்க்கும்போது விராட் கோலி, ராணா இவங்க 2 பேருமே பேட்டிங் வரும்போது ரொம்ப நின்று ஆடுவாங்க. அடிக்க போகும்போது அவுட் ஆயிடுவாங்க. ராணா வந்து ஒரு 30+ கிட்ட கொண்டு போனார்னா பால் கொண்டு போவார். அதுவே ட்ரீம் டீமுக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் நம்ம பழைய வீடியோ எல்லாமே எடுத்து பார்த்தா தெரியும். ரொட்டேஷன் பிளேயரில் கொடுக்க பிளேயர் 2 பேர் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கேப்டன் வீசியாவது வந்துதான். அது என்னென்னு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்குமே இதிலிருந்து யாராவது 2 பேர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. சூரியவன்சி அவருமே ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். குணால் பாண்டியாவும் உங்கள் டீமில் ரொட்டேஷன் பிளேயராக கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா பேட்டிங் வந்தாலும் ஒரு 15 ரன் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் அவர் விக்கெட் எடுத்தால் தான் உண்டு. ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் அவரை ரொட்டேஷனில் கொண்டு வந்துங்க. தேஷ்பாண்டே அதே மாதிரி 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ரொட்டேஷனில் நீங்கள் 6 டீம் போடுங்க. 6 டீம் எனக்கு க்ரியேட் பண்ண முடியல வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் மஸ்ட்டாக ஆகிக்கிறது டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். என் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி பாருங்கள். கொடுத்த டீம் 11 டீம் பிளேயர்ஸுமே ஒவ்வொரு டீமில் வந்துடுறாங்க. ஒரே டீமில் நம்ம கரெக்டாக வச்சு கேப்டன் கொடுக்கணும். அதான் மேட்ரு. அது ஒரு நாள் நடக்கும். கண்டிப்பாக வின் பண்ணுவோம் ஜிஎல். ஓகே, இந்த மேட்சோட கேப்டன் சான்ஸ் பார்க்கும்போது சால்ட்டு ஃப்ளாஃபும் ஆகலாம், அதிரடியாகவும் ஆடலாம். ஸோ அவரை வந்து நீங்கள் ஒரு சாய்ஸ் ஒரு இதில் வச்சுக்கோங்க. ஜெய்ஸ்வாலும் அதே மாதிரி தான் நல்லா ஸ்டார்ட் பண்ணால் அதை அவருக்கு ஒன்று. ரஜத் படிதார், பராக் வந்து மஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் ஒரு சேஃபான இதாக இருக்கும். நல்லா ஆடுவாங்க. அஸ்ராங்கா, ஜேசலூட், ஆர்ச்சர் இவங்க 3 பேத்துக்குமே நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா பிக்காக இருக்கும். அது மாதிரி என்னோட ஒரு ஸ்மால் லீக் டீம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மினி ஜிஎல் டீம்னு வச்சுக்கோங்க. சால்ட் கேப்டன், பராக் வைஸ் கேப்டன், ஜுரேல், ஜெய்ஸ்வால், படிக்கல், ரஜத் படிதார், குணால் பாண்டியா, ஹஸ்ரங்கா, ஆர்ச்சர், ஜேசலூட், தயால் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். விராட் கோலியை கொண்டு வரலாம், ராணாவை கொண்டு வரலாம், சூரியவன்சியை கொண்டு வரலாம். யாருனாலும் உங்களோட சாய்ஸ். யாராவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க. ஸோ நல்லா டீம் இன்னும் இது என்னோட ஒரு பெஸ்ட்டு டீமு. அதுபோல் 2 நான் ஜிஎல் டீம் காட்டுறேன். அதுவும் நீங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இது என்னோட 2 ஜிஎல் டீம். ஆனால் கொஞ்சம் வந்து ரிஸ்கியாக தான் இது நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணணுமா உங்களோட சாய்ஸு. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து சால்ட் இருக்கார், அங்கே வந்து ஜெய் சர்மா இருப்பார். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீம் டேவிட் இங்கே இருப்பார், அங்கோடைய வந்து படிக்கல் இருப்பார். ஸோ இதே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பராக் எப்படி உங்களோட சாய்ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதாக இருக்கும். ஸோ ஜிஎல் வின் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஒரே டீமில் 11 பேர் வச்சு கேப்டனாக கொடுப்போம். இந்த தடவை வின் பண்ண அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.